வணக்கங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, மயிலாப்பூருக்கு தாங்க போயிட்டுருக்கோம். மயிலாப்பூருக்கு எதுக்கு போயிட்டுருக்கோன்னா, நவராத்திரி வருது இல்லையா? அதுக்காக தான் நம்ம இப்போ மயிலாப்பூருக்கு போயிட்டுருக்கோங்க. மயிலாப்பூர் சொன்னால் ஃபஸ்ட்டு ஞாபகத்து வர்றது கபாலீஸ்வரர் கோவில். அதுக்கு அடுத்ததாக ஞாபகத்துக்கு வரணுன்னா, அதுவும் நவராத்திரின்னு சொன்னால் நமக்கு கொலு டால்ஸ் தான் ஞாபகத்துக்கு வரும். நம்ம கொலு டால்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வர இடம் மயிலாப்பூர் தான். அதுவும் நார்த்து மாடா ஸ்ட்ரீட் கேட்கவே வேண்டாம். அது ஃபுல்லாக கடைகள் வந்து அவ்வளோ இருக்குங்க. அதை பார்க்குறது ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோங்க. இப்போ நம்ம மயிலாப்பூரில் இருக்க நார்த்து மாடா ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டோங்க. நவராத்திரி வந்துகிட்டே இருக்குது. நவராத்திரி 2024 வந்துகிட்டே இருக்குது. ஸோ நார்த்து மாடா ஸ்ட்ரீட்டில் கடைகள் எல்லாமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே பார்த்தாலும் பொம்மைகள் தாங்க நம்ம கண்ணுக்கு தெரியுது. ரொம்பவே பார்க்குறதுக்கே கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது. அதை தவிர நவராத்திரி குழுக்கு வச்சு கொடுக்குற கிஃப்ட்ஸும் இங்கே நிறைய ரிட்டன் கிஃப்ட்ஸும் இங்கே நிறைய இருக்குங்க. வாங்க இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முக்கியமாக ஒன்று சொல்லணுங்க, எனக்கு தொண்டை கட்டியிருக்கு, அதனால தான் வாய்ஸ் இப்படி இருக்குது. ஸோ சீக்கிரம் சரியாயிடும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வாய்ஸ் உங்களுக்கு கிளியராக வந்துடும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போவே நவராத்திரி களை கட்டிடுச்சுங்க நம்ம மயிலாப்பூரில். நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, மயிலாப்பூரில் இன்னும் கடைகள் எல்லாம் வரல அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் கடைகள் வந்து ஒரு வாரம் ஆகுதுங்க. நான் இன்றைக்கி போகும்பொழுதே எனக்கு ஒரு டவுட்டில் தான் போனேன். ஐயோ, கடைகள் இருக்குமா இந்த நார்த்து மாடா ஸ்ட்ரீட்டில், கடைகள் எல்லாம் இந்த பொம்மை கடைகள் இருக்குமா அப்படின்ற ஒரு இதில் தான் போயிட்டுருந்தேன். பட்டு நான் போன உடனே கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, இல்லைங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நாங்கள் கடை போட ஆரம்பிச்சிட்டோம், ஆனால் மக்கள் யாருமே இன்னும் வரலைங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நிறைய பேருக்கு மயிலாப்பூரில் ஸ்ட்ரீட் ஷாப், அதாவது கடைகள் வரல அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. கடைகள் எல்லாமே வந்தாச்சு, பொம்மை கடைகள் எல்லாமே வந்தாச்சு. நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க. மக்களை எதிர்பார்த்து தான் அங்கே இருக்கவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா கடை வரலன்னு சொல்லிட்டு மக்கள் கூட்டமே இல்லாமல் இருக்குது. அதாவது அந்த விற்பனையாளர்கள்லாம் ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. ஸோ வந்து நார்த்து மாடா ஸ்ட்ரீட்டில் கடை வந்துடுச்சு அப்படின்னு இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இங்கே எங்கே பார்த்தாலும் கடைகள் தாங்க, சின்னது பெருசு அந்த மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம ஒரு கல்யாண செட்டு தான் பார்த்துட்ருக்கோம். இங்கே குத்து விளக்கு இருக்குது, மாப்பிள்ளை பொண்ணு உட்காந்துருக்காங்க, மஞ்சள், தாலி, ஐயரு, அம்மி இதெல்லாமே வச்சுருக்காங்க. அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து ஒரு கல்யாணம் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா சுவாமி சிலைகள் எல்லாமே வச்சுருக்காங்கங்க. அதாவது பிரத்யேகமாக சொல்லணுன்றதை விட எல்லா தெய்வங்களுமே இருக்குங்க. இது இல்லை அது இல்லை அப்படிலாம் சொல்லவே முடியாது. ஒவ்வொரு கடையிலையுமே ஏதாவது ஒரு புதுவிதமான பொம்மைகள் வச்சுட்டே இருக்காங்க. நிறைய பொம்மைகள் இருக்குங்க. சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், கும்பகர்ணன் தூங்கிட்டு இருக்காரு. அவரை எழுப்புறதற்கான முயற்சிகளை வீரர்கள் ஈடுபட்டிருக்கா மாதிரி ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. இங்கே சரஸ்வதி இருக்காங்க. அடுத்து நிறைய இருக்குங்க. இது வந்து ஒரு வரவேற்பு நிகழ்ச்சி, ரிசப்ஷன் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பிரகலாதன், அதாவது நரசிம்மர் தூணிலும் இருப்பார், தூண்லேருந்து வெளியே வர்றாங்க. இது வந்து பிரம்மா, விஷ்ணு, சிவன் இது வச்சுருக்காங்க. ஸோ சொல்லிட்டு எக்கச்சக்கமான சிலைகள் எல்லாமே வச்சுருக்குங்க. ஒவ்வொன்றுமே தனித்துவமான ஒரு இது தாங்க. இது என்ன செட்டுன்னு பார்த்தீங்கன்னா, கடோத்கஜன் நல்லா சாப்பிட்டுட்ருக்காரு. அந்த மாதிரி ஒரு செட் எல்லாமே இருக்குங்க. இங்கே இருக்க மக்கள் எல்லாமே இங்கேயே தங்கி இருந்து இந்த வியாபாரத்தை முடிச்சுட்டு தான் இவங்க வந்து இந்த ஊரை விட்டு கிளம்புவாங்க. நவராத்திரி முடிகிற வரைக்குமே இந்த மயிலாப்பூரில் வந்து பொம்மைகள் எல்லாமே அவங்க சேல் பண்ணிட்டு தான் அவங்க கிளம்புவாங்கங்க. ஸோ இங்கேயே தங்கி தான் இது பண்ணுறாங்க. இது பாருங்கள், பிள்ளையார்பட்டி விநாயகர் அழகாக இருக்கார் பாருங்கள். பிள்ளையார்பட்டி விநாயகர் ஒன்றுமே தனித்துவமான இருக்குது. பிரம்மன் 3 தலையோடு இருக்கார். மீதி 2 தலை பின்னாடி இருக்குமோ, 5 தலை இல்லை பிரம்மருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே யூனிக்காக ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த மாதிரி கடையில் வந்து கூட்டம் வந்து அலமோதும், இனிமேல் இந்த கூட்டம் அலமோதும். ஸோ இப்போ வந்து விரிச்சோடி தான் இருக்குது. ஆனால் பொம்மை கடையில் பார்கெனிங் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஏன்னா நிறைய பேர் நான் இங்கே நின்றுட்டு இருக்கும்போதே வந்துட்டு, ஏங்க அந்த கடையில் பார்த்தீங்கன்னா 200 சொல்கிறாங்க, நீங்கள் என்னங்க 300 சொல்கிறீங்க, இந்த மாதிரியே தாங்க ஒவ்வொரு டாப்பிக்குமே ஒவ்வொருத்தரும் வந்துட்டு அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைங்க அந்த கடையில் கம்மியாக இருக்குது, இந்த கடையில் இதுவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பார்கெனிங் ஓடிட்டு இருக்குது இந்த மாதிரி கடைகள் எல்லாம். ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி வேர்ட்ஸை தான் நான் ரொம்ப கேட்டுகிட்டே இருந்தேன் காதில். நிறைய பார்கெனிங் ஓடிட்டுருக்குங்க. இது பார்த்திங்களா, துலாபாரம், அதாவது கிருஷ்ணரை உட்கார வைப்பாங்க, ஒரு துளசி வச்சோன்னே ஈடாயிடும். இது பாருங்கள், அம்மி, உலக்க, முறம், இதெல்லாமே ஒரு செட்டாக தான் கொடுப்பேன்னு சொன்னாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்ததுங்க.
நிறைய செட்டுங்க. ரொம்ப ரொம்ப அழகான நிறைய தனித்துவமான சிலைகள்லாம் இருக்குது. நீங்கள் பொம்மைகள் வாங்கும்போது நான் கொடுக்க வேண்டிய டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் பொம்மைகள் வாங்கும்பொழுது வீட்டில் இருந்தே ஒரு கட்டைப்பை எடுத்துகிட்டு வாங்க, இல்லை துணிப்பை எடுத்துகிட்டு வாங்க. அவங்க என்ன தான் நம்மளை பேக் பண்ணி கொடுத்தாலுமே கூட நீங்கள் சேஃபாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு கட்டைப்பை எடுத்துகிட்டு வாங்க, துணிப்பை எடுத்துகிட்டு வாங்க, நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு வாங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் பத்திரமா இந்த பொம்மைகளெல்லாம் கொண்டு போய் உங்கள் வீட்டில் நீங்கள் கொண்டு வந்து சேர்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் பொம்மைகள் வாங்கும்போது வாங்கிட்டு அது நல்லா இருக்கா, அதோட ஃபினிஷிங் நல்லா இருக்கா. ஒரு பொம்மை வாங்குறோன்னா அப்படியே வாங்கி அப்படியே எடுத்துகிட்டு போயிடாதீங்க. அதோட ஃபினிஷிங் எங்கேயாவது சரியில்லையா அந்த மாதிரிலாம் செக் பண்ணிவிட்டு வாங்கிட்டு போங்க. ஏன்னா பொம்மைகள் ஏதாவது கொஞ்சம் வீரல் விட்டுருக்கலாம், அது மாதிரிலாம் நடக்காது. இல்லை சொல்கிறேன், கொஞ்சம் இது விட்டுருக்கலாம், ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் அதனால அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு வாங்கிட்டு போகிறது ரொம்பவே நல்லதுங்க. ஸோ என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், அதனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இங்கே இருக்க சிலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதாவது 10 ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க. இந்த வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள்ஸு, அந்த கேரட்டு, அது ஃப்ரூட்ஸு இதெல்லாமே 10 ரூபாயிலேருந்தே ஆரம்பிக்குதுங்க. அதே மாதிரி இதில் 10,000 20,000 வரைக்கும் கூட இங்கே பொம்மைகள் எல்லாம் வச்சுருக்காங்க. பெரிய பெரிய பொம்மைகளெல்லாம் கூட வச்சுருக்காங்க. சின்ன பொம்மைகள் மட்டும்தான் இங்கே கிடைக்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க. பெரிய பெரிய பொம்மைகள்லாம் கிடைக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்கள், ஆண்டாளை தூக்கி வச்சிட்ருக்காரு பெரிய ஆழ்வார். இதுவும் ஒரு அழகான ஒரு சிலை. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா யானை இருக்குது. இது என்னது, கடோத்கஜனா? கடோத்கஜன் சிலை எப்போவுமே இருக்கும். குபேர சிலை, கடோத்கஜன். இங்கே பாருங்கள், கிணத்துல தண்ணி அடிக்கிறாங்க, துணி துவைக்கிறாங்க, குளிக்கிறாங்க. சூப்பராக இருக்குல்ல? இது ரிசப்ஷன், மாப்பிள்ளையும் பொண்ணும் காரில் ஊர்வலம் போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே செட்டு செட்டாக நிறைய பொம்மைகள் இருக்குங்க. நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இருந்தாலுமே கூட நீங்கள் நேரில் பார்க்கும் பொழுது இதோட அழகை நீங்கள் இன்னும் ரசிக்கலாம். இது பாருங்கள், 12 ராசிகளையும் வச்சு இது ஒரு இதுவாக வச்சுருக்காங்க. அது நீங்கள் உங்களோட ராசிக்கு ஏற்ற மாதிரி வாங்கி வச்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இங்கே சபரிமலை ஐயப்பன் இருக்காங்க. ஸோ இது ஒரு வளகாப்பு, சீமந்தம், திருமணம் இதெல்லாமே நிறைய இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சீமந்தம். இங்கே பாருங்கள், பிள்ளையார் பின்னாடி நல்லா சாப்பிட்டுட்ருக்காரு. தட்டபுடலாக சாப்பிட்டுட்ருக்காரு பாருங்கள். இலை போட்டு, தலைவாழை போட்டு சாப்பிட்டுட்ருக்காரு. இது கைலாயம். ஸோ நான் இங்கே காட்டும் பொழுது என்னன்னா, நிறைய சிலைகள் இருக்குல்ல, அப்படி பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகும். இங்கே பாருங்கள், 60ஆம் கல்யாணம் நடக்குது. ஸோ இது என்ன ஆகும்னா, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா நிறைய பொம்மைகள் பக்கத்தில் வச்சுருக்காங்கல்ல. நீங்கள் நேரில் பார்க்கும்பொழுது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம். வாவ், சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்புறம் தசாவதார செட்டு. இது கனகதாரா சோஸ்திரம் சொல்லுவாங்கள்ல, அந்த இது நெல்லிக்கனியை கொடுத்த உடனே அவங்க வீட்டில் சொர்ணம் பொழியும். அந்த மாதிரி தான் எவ்வளோ நல்லாயிருக்கும்ல. நம்ம வீட்லேயும் நெல்லிக்கனியை கொடுத்துட்டு நம்மளும் சொர்ணத்தை வாங்கிக்கலாம். சும்மா காமெடிக்காக சொன்னேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா சிலைகளுமே இருக்குங்க. கருடாழ்வார் இருக்கார், கிருஷ்ணர் இருக்காங்க, கோமாதா இருக்குது. அப்புறம் இது என்னது, துளசி கோவில், இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய சிலைகள் இருக்குது. எக்கச்சக்கமான சிலைகள் எல்லாமே இருக்குது. கிட்ட நெருக்கத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் நேரில் வாங்க, வரும்போது உங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு வாங்க. இப்படி ஒரு அழகான இந்த கொலுவெல்லாம் பார்க்கணும். பசங்க பார்த்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அம்மா இதெல்லாம் என்னை கூட்டிகிட்டு காட்டியிருக்காங்க. ஸோ அதுலேருந்தே எனக்கு இந்த மயிலாப்பூர், அதாவது எனக்கு மயிலாப்பூர் போனால் 2 விஷயந்தான். ஒன்று கபாலீஸ்வரர் கோயில், இன்னொன்று கொலு பொம்மைகள். இது 2 தான் மைண்டில் வரும். அது ரொம்ப வருஷமாக எனக்கு அது மட்டும்தான் மைண்டில் ஓடிட்டுருக்கோம். ஸோ நவராத்திரி எப்போ வரும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். எப்படா இந்த கொலு டால்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. இதுக்கு காரணம் என்னென்னா, நான் சின்ன வயசுலேருந்தே இதை எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போய் காட்டினதால தான். அதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைக்கு இதெல்லாம் கூட்டிகிட்டு போய் காட்டுங்க. ஜஸ்ட்டு ஒரு சின்ன பொருள் கூட வாங்கலாம், வாங்காமல் கூட இருக்கலாங்க, அது தப்பு கிடையாது. ஆனால் இதெல்லாம் போய் பார்க்குறது ஒரு நல்ல ஒரு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் தான் ஒரு வாட்டி பாருங்களேன், ரொம்பவே நல்லாயிருக்கும். இத்தனை பொம்மைகளை ஒரே இடத்துல பார்க்குறதுன்றது ரொம்பவே சூப்பராக இருக்கும். காலையில் வந்தீங்கன்னா வெயிலாக இருக்கும். நீங்கள் ஈவினிங்கில் வந்தீங்கன்னா சும்மா அழகாக இருக்குங்க. பொம்மைகளெல்லாம் பார்க்கும்போது, அதுவும் நைட்டில் வெளிச்சத்துலலாம் இன்னுமே சூப்பராக இருக்கும். நான் எடுக்கும்பொழுது மணி 5 மணிங்க.
5 கூட இல்லை 5:30 ஆகிடுச்சு. ஆனால் நான் வந்து வெளிச்சம் போயிடும்னு அடிச்சுட்டு பிடிச்சிட்டு வந்து இந்த வீடியோ எடுத்தேன். நான் ஆஃபீஸ் போயிட்டு அதுக்கப்புறம் தான் நான் இங்கே வந்தேன். வெயில் போயிட போகுது அப்படின்னு நினச்சேன். நல்ல வேலை இன்றைக்கின்னு பார்த்து வெயில் நிறைய இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்தளவு வெளிச்சமாக இருக்குது. 5:30க்கு நான் எடுத்தேன் இந்த வீடியோவை. ஸோ சூப்பராக இருந்தது. தட்சிணாமூர்த்தி, என்னோடய தட்சிணாமூர்த்தி வேறு மாதிரி இருக்கார் இந்த கலரில். ஸோ கலரே வேறு மாதிரி இருக்கார்ல தட்சிணாமூர்த்தி. ஓகே, தட்சிணாமூர்த்தி தானே அவர். எஸ். அப்புறம் வந்து இது பாருங்கள், பிரதோஷ நந்தி நந்தி மேலே டான்ஸ் ஆடிட்டுருக்காரு பிரதோஷமூர்த்தி. கடோத்கஜன் சாப்பிட்டுட்ருக்காரு. எக்கச்சக்கமான சிலைகள் வந்து திரும்ப திரும்ப அதே தாங்க வரும். ஏன்னா இது வந்து விளக்கு பூஜை பண்ணுறாங்க அம்பாளுக்கு. இது என்னன்னு பார்த்தீங்களா, மனுநீதி சோழன் என்னோட பசுவை கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மனுநீதி சோழனோட கதை எல்லாமே இருக்குது. கான்செப்டான கொலு பொம்மைகளும் இருக்குது, தீமில் வச்சுருக்க கொலு பொம்மைகளும் இருக்குது. நம்ம பார்த்து நல்லா வாங்க வேண்டியதுதாங்க. ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வாங்கலாங்க. இந்த இடத்துல வந்து ரொம்ப பார்கெயின் பண்ணாதீங்க. இவங்களாம் ரொம்ப அதாவது ஊரை விட்டு ஊர் வந்து இவங்களாம் இங்கே பொம்மைகள் செஞ்சு எடுத்துகிட்டு வராங்க. ஸோ நம்ம ஓரளவு ரேட்டை கேட்டு வாங்கிட்டு போங்க. நிறைய பேர் ரேட்டை கேட்டுட்டு வாங்காமல் போயிட்டுருக்காங்க, புலம்பிகிட்டே இருக்காங்க. அங்கே இருக்கவங்கலாம் எனக்கு என்னம்மா இது வாங்க பாருங்கள், நீங்களே பாருங்கள், கேட்குறாங்க, அடித்து கேட்குறாங்க, கடைசியில் வாங்காமல் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் வாங்க முடிஞ்சதை வாங்குங்க. இது வந்து பைரவர். எனக்கு எதை பார்த்தாலும் தட்சிணாமூர்த்தியாகவே தெரிகிறாரு. அது தட்சிணாமூர்த்தி நினச்சேன் ஃபஸ்ட்டு பார்க்குறச்ச. ஸோ சொல்லுவாங்க, நமக்கு எந்த கடவுள் ரொம்ப பிடிக்குமோ அந்த கடவுள் தான் எதை பார்த்தாலும் அதுவாக தெரியும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எதை பார்த்தாலும் எனக்கு தட்சிணாமூர்த்தியாகவே தெரியுது. சரி, ஓகே, ஃபைன். அதுக்கப்புறம் வந்து இது எல்லாமே பொம்மைகள் எல்லாம் பார்த்தாச்சு. இப்படியே தாங்க இருக்குது. இதாங்க நம்ம நார்த்து மாடா ஸ்ட்ரீட் இப்படி தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பார்க் செட்டப்புக்காக நான் பார்த்தேங்க. அதில் என்னென்னலாம் இருக்குது, நீங்கள் வந்து ஸ்டிக்கெலாம் இருக்குது, இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு, அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக இது ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் ஐட்டம் 10 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் உங்களோட கார்டனுக்கெலாம் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்குங்க, ரியலாக வச்ச மாதிரி இருக்கும். ஸோ நிறைய இருக்குங்க. இதுவும் அங்கே இருக்க ஒரு பிளாட்ஃபார்மில் இருக்க ஒரு ஷாப்பில் தான் நான் பார்த்தேங்க. இதையும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ எல்லாமே இந்த மயிலாப்பூருக்கு வந்தீங்கன்னா எல்லாமே கிடைக்கும். நீங்கள் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இது எல்லாமே 10 ருபீஸ் தான். நீங்கள் நிறைய வாங்கினீங்கன்னா டிஸ்கவுண்ட்டும் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இதில் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாமே கூட இருந்தது. அதாவது தென்னை மரம், காரு, இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் ஃபுல்லாகவே இங்கே இருக்குங்க. நீங்கள் பார்த்து எடுக்க வேண்டியதாங்க. பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க, எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எல்லாம் வாங்குங்க. இதில் நான் பார்த்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த முட்டை தாங்க. அப்படியே ரியல் முட்டை மாதிரி இருந்ததுங்க. ஆனால் 50 ரூபான்னு சொல்லிட்டாங்க. இது வந்து பேண்டு, இதெல்லாம் வந்து 50 ருபீஸ்ன்னு சொன்னாங்க. தலையிலையும் வச்சுக்கலாம், நீங்கள் வந்து கொலு டெக்கரேஷன் கூட பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. இந்த பேண்டு 20 ருபீஸ்க்கு இந்த கிளிப்பை கண்டிப்பாக வாங்கலாங்க. ரொம்ப ஒர்த்து தான். துவச்சிக்கலாம், வாஷ் பண்ணிக்கலாம், ஏன்னா துணி தானே. ஸோ இப்படி தாங்க நார்த்து மாடா ஸ்ட்ரீட்டு ஃபுல்லாக நான் வந்து இது பண்ணிட்டேன். இன்னுமே நிறைய வீடியோஸ் போட வேண்டியிருக்கு. நார்த்து மாடா ஸ்ட்ரீட்டில் எக்கச்சக்கமான கடைகள் இருக்குது. நான் வந்து இப்போ கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். ஃப்யூச்சரில் இன்னும் கொஞ்சம் வீடியோஸ்லாம் போடுறேங்க, பேலன்ஸை. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நான் வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன், யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க, லைக் பண்ண மாட்டேறீங்க. ஸோ ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு தெரியும். லைக் பண்ணுங்கள். ஓகேங்க, நான் இன்னொரு பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேங்க. ஓகே, பாய்.